அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஆண்டவருடைய படைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வேதாகமத்தில் தொடக்கத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் நமக்கு சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு வசனமாக தெரியலாம். ஆனால் இந்த ஒத்த வசனத்துக்குள்ளே மிகப்பெரிய ஆச்சரியங்களும் பிரம்மாண்டங்களும் அடங்கி இருக்குது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரைட், இதில் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தின் தேவன் எல்லாவற்றையும் படைத்தவரும் பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். அதாவது நம்மளுடைய மனித கண்களால் பார்க்க முடிந்த விஷயங்கள், நம்முடைய மனித கண்களால் பார்க்க முடியாத விஷயங்கள், இன்றளவும் அறிவியல் கண்டுபிடித்திருக்கிற விஷயங்கள், இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள், இது எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ இந்த படைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு கொடுக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ சிம்பிளான ஒரு வசனம் மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மையில் இந்த அண்ட சராசரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மண்டையை வெடிச்சிடும். ஆக்சுவலாக இந்த நம்முடைய பூமி, இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த பூமி அப்படிங்கிறது சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இதில் இருக்குது. இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு சில கோள்கள் இல்லையா, 8 கோள்கள். அதில் 3வது கோளாக பூமி இருக்குது. இந்த பூமியில் மட்டும்தான் லைஃப் சப்போர்ட் இருக்குது. அதாவது லைஃப் பூமி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். வேறு எந்த கோள்களையும் உயிர்கள் வாழ்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படிங்கிறத நாம் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான இது இருக்குது. இதில் தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார்னு பார்க்குறோம். ஆனால் இந்த அந்த வானத்தையும் பூமியையும் வானத்தையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த விஷயம் அது ஒரு ஒற்றை வார்த்தையாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மில்கி வே கேலக்ஸி, அதாவது பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அது நம்முடைய கேலக்ஸி. இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சூரியன் இல்லை, ஒரு சூரியன் நம்ம பார்க்குறோம். நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சூரியன். அந்த நட்சத்திரத்தை தான் நம்முடைய பூமி என்ன செய்யுது, சுற்றி வருது. சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மாதிரி இந்த சூரியன் மாதிரி கோடி 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 கணக்கான நட்சத்திரங்கள் நம்முடைய மில்கி வே கேலக்சியில் இருக்குது. இதை தான் மில்கி வே கேலக்ஸி அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த கேலக்ஸி அப்படிங்கிற அந்த புரிதலே பல பேருக்கு ஆக்சுவலாக தொடக்கத்தில் இல்லை. இது பற்றின ஒரு புரிதலே 16வது நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அந்த 16ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக அந்த கலிலியோவுடைய அந்த டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை வச்சு ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இம்மானுவேல் கண்ட் அப்படிங்கிறவர் நம்முடைய கேலக்ஸி அப்படிங்கிறது ஒரு டிஸ்க் ஷேப்பில் ரவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் கொஞ்சம் கண்டுபிடிச்சார். பட் ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டில் தான் ஹப்புல் அப்படிங்கிறவர், ஓகேவா, எட்வின் ஹப்புல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த கேலக்ஸி பற்றின ஒரு தெளிவான புரிதலை கொடுத்தது. என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய டெலிஸ்கோப் ஒன்று பண்ணார். ஓகேவா, ரொம்ப பெரிய ஒரு டெலிஸ்கோப் ஒன்று பண்ணார். அந்த டெலிஸ்கோப்போட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹூக்கர் டெலிஸ்கோப். ஓகேவா, ஹூக்கர் டெலிஸ்கோப். இந்த ஹூக்கர் டெலிஸ்கோப் அப்படிங்கிறத மவுண்ட் எட்வின் வில்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு முதல்ல பார்த்தப்போ புள்ளியாக ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ முதல்ல என்ன நினச்சாங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டார்ஸ். ஓகேவா, நம்ம கீழேருந்து வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தானே தெரியுது, அப்போ இது எல்லாமே நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாவது நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோவை அவங்க ஃபர்தராக டெவலப் பண்ணி பார்த்தப்போ அந்த ஃபோட்டோவில் புள்ளியாக தெரிஞ்சதெல்லாம் நட்சத்திரங்கள் கிடையாது, எல்லாமே வேறு கேலக்ஸிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்முடைய பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த கேலக்சியில் இருக்குது. இந்த கேலக்ஸி இருக்குல்ல, பால்வெளி அண்டம், இந்த மாதிரி இதே மாதிரி வேறு வடிவங்களில் இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அப்பா, இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமானதா இல்லையா, கோடிக்கணக்கான கேலக்சிஸ். அதுக்கப்புறம் இந்த இவருடைய பேரில், ஓகேவா, இந்த ஹப்புல் அப்படிங்கிறவருடைய பேரில் ஒரு டெலிஸ்கோப்பை செஞ்சு எங்கே கொண்டு வச்சாங்க அப்படின்னா மனுஷனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பேஸில் உயரத்தில் கொண்டு வச்சு அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க. பாருங்கள், அப்படியே என்ன சொல்கிறது,
அவங்களும் அதை பார்த்துட்டு சயின்டிஸ்ட்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டெலிஸ்கோப் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குதே, எங்கே பார்த்தாலும் கோடிக்கணக்கான கேலக்சிஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இப்போ கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மேலே போய் அது பாட்டுக்கு அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம பிரமிச்சு போய் கிடக்குறோம். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இவ்வளவு கேலக்சிஸாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்சி. இதுவரைக்கும் மனுஷன் இந்த டோட்டல் என்ன சொல்லுது அண்ட சராசரத்தில் நம்மளால் 5% தான் நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா அப்சர்வ் பண்ண முடியுது. மீதி 95% வந்து நம்மளோட ரீச்சுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது, ஆண்டவருடைய இந்த படைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்மளால் வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய படைப்பாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த படைப்பை வேதாகமும் கடந்து போகுதுங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன அப்படின்னா, முதல் வசனத்தில் இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை பற்றி தான் இந்த வேத வசனம் பேசுது. ஆனால் அடுத்த வசனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருந்தது, ஆவியானவர் அந்த பூமியின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது இரண்டாவது வசனத்துலேருந்து ஃபோக்கஸ் பூமிக்கு திரும்பிடும். அந்த முதல் வசனத்தில் மட்டும்தான் அந்த படைப்பு சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தால வந்து நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இந்த பிரம்மாண்டமான படைப்பை பற்றி அங்கங்கே டச் பண்ணாலும் கூட வேதாகமம் அதனுடைய முழு ஃபோக்கஸும் எதில் இருக்குது அப்படின்னா பூமியில் மனுஷங்க மேலே இருக்குது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. நமக்கு இந்த படைப்பு வந்து இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஸ்பீட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மனுஷனுக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப அதிகமான ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா, ஒளியினுடைய வேகம். இந்த ஒளியினுடைய வேகம் தான் இதுவரைக்கும் மனுஷனுக்கு தெரிஞ்சதுலேயே அதிகமான ஸ்பீடு. இந்த ஒளியினுடைய வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பூமியை ஒரு நொடியில் 7.5 முறை சுற்றி வந்துடலாம். அவ்வளோ ஸ்பீடு. ஓகேவா, அந்த பூமி எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்டில் நம்மளால் அந்த பூமியை 7.5 டைம்ஸ் நம்மளால் வந்து சரசரன்னு சுற்றிட முடியும். அதே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, நம்ம வந்து நிலாவை கிராஸ் பண்ணுறதுக்கு, நிலாவை ரீச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.28 செகண்ட்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 1.5 செகண்டில் நம்ம நிலாவை ரீச் பண்ணலாம் ஸ்பீட் ஆஃப் லைட்டில். அதே ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா சூரியனை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 19 நொடிகள் ஆகும். ஸோ சூரிய வெளிச்சம் வந்து சூரியன்லேருந்து பூமிக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 19 செகண்ட் என்ன செய்யுது ஆகுது. அதே மாதிரி அதே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தினுடைய எட்ஜு ஓகேவா கடைசி அதை வந்து ஹீலியோ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலியோ பாஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும் ஸ்பீட் ஆஃப் லைட்டில். அடுத்ததாக க்ளோசஸ்ட் ஸ்டார், நான் சொன்னேன் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன். இந்த சூரியனுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் அடுத்த ஸ்டார் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 4.24 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஓகேவா, அதாவது சூரியனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். அடுத்த ஸ்டார் வந்து அது ஒன்றும் ஏதோ பக்கத்துலலாம் இல்லைங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் ஏதோ பக்கத்தில் இருந்த மாதிரி தெரியுது தூரத்தில் இருந்து பார்க்குறதுனால. பட் ஆக்சுவலாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டார் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4.24 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஒளியினுடைய வேகத்தில் நம்ம பயணித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு 4.24 இயர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆகும். ஓகேவா, அடுத்ததாக நம்ம சொல்ல இந்த மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸியை நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அதனுடைய ஒரு சைடை ஏதாவது ஒரு சைடில் வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸியை நம்ம கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 10 100 1000 10 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் லைட் இயர்ஸ் ஆகும். ஒளியினுடைய வேகத்திலே நாம் பயணித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய கேலக்ஸியை நம்ம கிராஸ் பண்ணி அதை தாண்டறதுக்கு 1 லட்சம் லைட் இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ஓகேவா, நம்ம மில்கிவே கேலக்ஸிக்கு அடுத்ததாக பக்கத்தில் நமக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ஒரு சில நேரங்களில்
ஒரு தெளிவான வானம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியை நம்மளால் பார்க்க முடியும். எதனால் பார்க்க முடியும்னா டெலிஸ்கோப் வச்சு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி அது தெரியும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் டெலிஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கேலக்ஸி, அது வந்து நட்சத்திரம் இல்லை கேலக்ஸி அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவாக என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அந்த கேலக்ஸியை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2.537 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். மில்லியன், ஓகேவா? 2.537 மில்லியன் இயர்ஸ் லைட் என்ன சார் இதில் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இட்ஸ் ஸோ பிக். நம்ம அப்படித்துக்கும் சொல்கிறது நம்ம பக்கத்து கேலக்ஸி மட்டும்தான். இன்னும் இதே மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸிஸ் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இவ்வளவு பெரிய படைப்பை பற்றி நமக்கு வந்து வேதாகமத்தில் பெருசாக ஆண்டவர் பீத்திக்கவே இல்லை. அதான் விஷயம். நான் யார் தெரியுமாடா, என்னுடைய படைப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா, இப்படிலாம் ஆண்டவர் பீத்திக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அதை பற்றிலாம் ஆண்டவர் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அவ்வளோதான். அந்த ஒத்த வானத்தையும் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்குள்ள ஒரு மாபெரும் பிரம்மாண்டம் அடங்கி இருக்குது. மாபெரும் பிரம்மாண்டம், மனுஷனால் நினச்சி கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டம் அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே இருக்குது. வேதாகமத்தில் அடுத்தாலேருந்து நம்ம பார்க்கும்போது கடவுள் பூமியில் தான் அவருடைய கான்சென்ட்ரேஷன். பூமியில் ஆண்டவர் என்னென்ன விஷயங்களை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல் வைத்த அந்த அன்பு, அவ்வளவு பெரிய படைப்பை படைத்த ஆண்டவர் மனிதன் மேல் அன்பு செலுத்த, மனிதன் அப்படிங்கிற ஒரு ஒன்றை படைத்து நம்மளை வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார் அப்படின்னா நம்மெல்லாம் யோசித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஆள் இவ்வளோ காரியத்தை செய்கிறாரு. அதனால தான் நம்ம பார்க்குறோம். அந்த படைப்பை பற்றி பேசும்போது உங்களுடைய படைப்புகளை நான் பார்க்கும்போது மனிதனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இஸ் நோபடி, ஓகேவா? அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கடவுள், அவ்வளோ பெரிய பயங்கரமான அந்த படைப்பு. ஸோ அப்பேற்பட்ட படைப்பை படைத்த ஆண்டவர் தான் நம்முடைய பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். நம்முடைய அடுத்த பாடத்தில் இந்த பூமியில் வந்து ஆண்டவர் எப்படி ஒரு சில விஷயங்களை படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கும் பொழுது இன்னும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசின விஷயங்கள் கடவுள் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், ஆண்டரை பற்றி தெரிஞ்சக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் இது வரைக்கும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.